முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐகான தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. வாங்க இப்ப நம்ம நியூஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ்ல இருந்து இப்போ ஒரு 4 நாளாவே ஒரு தொடர்ச்சியா இறக்கத்த குடுத்துக்கிட்டு இருக்கு. அதில சார்ட்ட பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க நண்பர்களே, ஒரு 640 740 வரைக்கும் போன அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாள்லயே ரூ. 60 குறைஞ்சு ரூ. 680 வந்துடுச்சு. இந்த ஷேர் வந்து இப்படியே இன்னும் இறக்கத்த குடுத்துச்சுன்னா, அடுத்த சப்போர்ட்டா இருக்கிறது ஒரு ரூ. 650. அதுலயும் சப்போர்ட் எடுக்காம திரும்ப இறக்கத்த குடுத்துச்சுன்னா, ஒரு ரூ. 620க்கு போகும். அதுலயும் அது இறக்கத்த குடுத்துச்சுன்னா, திரும்பி ஒரு ரூ. 600 அந்த மாரி ஒரு 3 சப்போர்ட் இருக்குது. இது எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்ப ரிவர்ஸ் ஆக போறதுங்கிறது வரக்கூடிய காலங்கள்ல தான் தெரியும். பார்த்தீங்கன்னா, இவங்களோட டீமர்ஜ் டேட் வந்து அக்டோபர் 14 சொல்லியிருக்காங்க ரெக்கார்ட் டேட்டு. ஆல்ரெடி டாடா மோட்டார்ஸாக இருக்கிற ஷேரை கமர்ஷியல் வெஹிக்கிளாகவும் பேசஞ்சர் வெஹிக்கிளாக ரெண்டாவும் பிரிக்க போகிறாங்க. ஆல்ரெடி இதில் ஜேஎல்ஆர்லேருந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் முன்னாடியே இருந்துச்சு. இப்போ அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் ஜேஎல்ஆர்லேருந்து மேனுஃபேக்சரிங் வந்து திரும்பவும் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. பட் என்னதான் அவங்க உடனடியாக ஆரம்பித்தாலும் அதோட இம்பேக்ட் வந்து லாஸ்ட் மந்த்லேருந்து ஜேஎல்ஆரோட மேனுஃபேக்சர் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. அதோட எஃபெக்ட் வந்து இந்த Q2 ரிசல்ட் வந்து கண்டிப்பாக டாடா மோட்டார்ஸில் இருக்கும். அதனால் வந்து டாடா மோட்டார்ஸில் கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பாருங்கள் நண்பர்களே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து ஒரு 750 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியுமே இதே ரேஞ்சில், அதாவது இந்த 745 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு திரும்ப ஒரு இறக்கத்தை கொடுத்துருச்சு. தாண்ட முடியல அந்த இடத்த. தற்சமயம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரூ. 745 தாண்ட முடியாமல் கீழே ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. இந்த டைமில் ரிசல்ட்டும் வந்து ரொம்ப பூரா கொடுத்தாங்கன்னா இந்த ஷேர் வந்து கண்டிப்பாக ஒரு ₹600 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வந்து 2வது நாள் இன்னைக்கு ஐபிஓவில் நேற்று தான் ஓப்பன் ஆச்சு. 7ஆம் தேதி ஓப்பன் ஆச்சு, இன்னைக்கு 8ஆம் தேதி. நாளை வரைக்கும் இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ வந்து ஓப்பனில் இருக்கும். கரண்ட் டேட்டில் பார்த்தீங்கன்னா இதோடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பாருங்கள் நண்பர்களே, ஒரு 26% காட்டிகிட்டு இருக்குது. டாடா கேபிட்டலில் பெருசாக ஜிஎம்பி இல்லை. அதாவது நம்ம ஆல்ரெடி பழைய நம்மளுடைய வீடியோலையும் சொல்லியிருந்தோம். டாடா கேபிட்டல்லேருந்து தற்சமயம் வந்து அப்ளை பண்ண வேண்டாம். ஒருவேளை நம்ம அது மார்க்கெட் லிஸ்ட் ஆனதுக்கு அடுத்து எங்களோட ஐபிஓ பிரைஸ் ₹326 விட கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த டைமில் அப்படி நம்ம அதை இறங்குச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கலாம். பட் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 26% இருக்குது. நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க ₹300 அப்படின்னு கிரேமட் ப்ரீமியம். மேக்ஸிமம் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த நண்பர்கள் நீங்கள் வந்து எத்தனை ரூபாய் ஏறுது எத்தனை ரூபாய் இறங்குதுன்றது உங்கள் ஒரு விஷயமே கிடையாது. பர்சன்டேஜ் தான் மேட்ரு. 26%ங்கிறது ஒரு நல்ல ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான். அதனால் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலாங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, டிசிஎஸோட Q2 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்களுடைய ரிசல்ட் வந்து இந்த குவார்ட்டர் வந்து Q2ல வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஒரு பெருசாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலை தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 பேர் லே ஆஃப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்து H1B விசாவில் வந்து ட்ரம்ப் வந்து $1,00,000 வேணும் அப்படிங்கிற ஒரு தகவல் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாரு. அது ஒரு ஐடி கம்பெனிஸ்லாம் நெகட்டிவ் நியூஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆர்ல வந்து சைபர் அட்டாக் நடந்துச்சு. ஜேஎல்ஆர்ல சைபர் அட்டாக் நடந்ததுக்கும் இவங்களுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா டிசிஎஸும் அப்புறம் டாடா டெக்னாலஜிஸ் இந்த 2 கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆருக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க, ஐடி சப்போர்ட். அதனால இந்த ஷேர் வந்து அதுலேயும் வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு 2 நியூஸும் இருக்குது. இந்த மாதிரியான காரணங்கள் நெகட்டிவான ரீசன்ஸ் இருக்கிற ஒரு காரணத்தினால இவங்களோட ரிசல்ட் வந்து இந்த குவார்ட்டரில் பெருசாக இருக்காது. நாளைக்கு 9ஆம் தேதி வந்து ரிசல்ட் இருக்குது. மேபி எங்கள் மார்க்கெட் டைமுக்கு அடுத்து தான் வந்து ரிசல்ட் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா ரிசல்ட் மோசமாக இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை இந்த ஷேர் வந்து திரும்பவும் வந்து ஒரு இறக்கத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட சார்ட்டை பாருங்கள் நண்பர்களே, 2020 கடந்த 2020 டிசம்பரில் அந்த கொரோனா பீரியடில் இதோட ப்ரைஸ் என்ன இருந்துச்சோ அதே ப்ரைஸுக்கு தான் இப்போ இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ₹2,800 ரேஞ்சு இருந்த ஷேரு இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே ப்ரைஸில் தான் இருக்குது. 5 வருஷம் நோ கெயின், ஆனால் பெயின் இருக்குது. நோ கெயின் ஆனால் பட் பெயின் அதிகமாகவே இருக்குது. இதில் டிவிடெண்ட் மட்டும்தான் லாபம். மற்றபடி 5 வருஷமாக அதை ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு இது ஒன்றும் பெரிய லாபமாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புது புது ரெக்கார்டுகளை உடச்சிட்டு மேலே போய்கிட்டு இருக்கு. பாருங்க, நேற்று கோல்டு ப்ரைஸ் ₹11,200 இருந்துச்சு. நம்மளோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு பாருங்க நண்பர்களே, ஒரே நாளில் ₹185 கூடி இருக்கு 1 கிராம் 22 கேரட்டுக்கு.
காலையில் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறப்ப 11,300 தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கடுத்து ஒரு ரூ. 85 வந்து ஏற்றத்தை கொடுத்துருச்சு. இதுக்கு மெயினான ரீசனை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஃபெடரல் மீட்டிங்கில், அதாவது இந்த அக்டோபரில் மந்த் எண்டில் வந்து ஒரு ஃபெடரல் மீட்டிங் இருக்குது. அதாவது அமெரிக்காவோட எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குது. அதில் வந்து மேற்கொண்டு ஒரு ரேட் கட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா மார்க்கெட் கெஸ் பண்ணியிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இந்த கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. அது கண்டிப்பாக வந்து ஒரு ரேட் கட் பண்ணுவாங்களா அப்படின்னா தெரியல. அதுக்கு வந்து நாம் இந்த ஒரு 20 நாள் வெயிட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எம்சிஜி மீட்டிங் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் இருக்குன்னா அந்த காட்டுற நம்பரில் அக்டோபரில் பாருங்கள் 28, 29 ரெண்டுல இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16, 17 முடிஞ்சிடுச்சு. இப்போ அக்டோபர் மாதத்தில் 22ஆம் தேதி 29ஆம் தேதி 2 நாள் இருக்குது. அதில் அவங்களுடைய கவர்னர் மிஸ்டர் ஜெரோம் பவுல் வந்து 29ஆம் தேதி பேசுவார். என்ன பண்ண போகிறாங்கன்றது நம்ம அனைத்தும் தெரியும். ஒருவேளை இன்னொரு ரேட் கட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே 1 கிராம் கோல்டு பார்த்தீங்கன்னா நண்பர்களே 12,000 ருபீஸை கண்டிப்பாக போயிடும். பார்க்கலாம் ரேட் கட் பண்ணுறாங்களா இல்லையான்னு. கோல்டு ரிலேட்டடாக நம்ம பார்க்குறப்ப கோல்டு ரிலேட்டடான ஸ்டாக்ஸை நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைட்டன் ஷேர் வந்து ஒரு 4% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டோட ப்ரைஸ் ஏறுற ஒரு காரணத்தினாலையும், அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சேல்ஸ் அதிகரித்த ஒரு காரணத்தினாலையும் 2 புரோக்கரேஜ் ஏஜென்சியான நொமுராவும் மார்கன் ஸ்டான்லி 2 பேருமே பார்த்தீங்கன்னா, நொமுரா பார்த்தீங்கன்னா ஒரு 25% இப்போ ஒரு ஏற்றத்தை கொடுக்கணும். மார்கன் ஸ்டான்லி பார்த்தீங்கன்னா ஒரு 15% அப்சைட் பொட்டன்ஷியல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் ஏறின ஒரு காரணம் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஈரான் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 19% அளவுக்கு லாஸ்ட் குவார்ட்டருக்கும் இப்போவுக்கும் ஒரு 19% ஏற்றத்தை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு 19% ஏற்றத்தை கொடுத்ததுக்கே ஒரு 25% அளவுக்கு ப்ரைஸ் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கல்யாண் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா நம்ம 2 நாளைக்கு முன்னாடி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். குவார்ட்டரில் ஈரான் லாஸ்ட் இயர் செப்டம்பருக்கும் இந்த வருஷம் செப்டம்பருக்கும் 30% வந்து அவங்களுடைய சேல்ஸ் வந்து அதிகரிச்சிருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த ஷேரும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் பார்க்குறேன் நண்பர்களே. பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க. நொமுரா பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து இங்கேருந்து ஒரு 4,275 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். அதே மாதிரி மார்கன் ஸ்டான்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3,950 ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,565 ரூபாயில் இருக்குது நண்பர்களே. ஒரே நாளில் ஒரு 4.5% அளவுக்கு கிட்டத்தட்ட ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜையும் தாண்டி மேலே க்ளோஸ் ஆகிருக்குது. இவங்களோட ரிசல்ட்டும் ஒரு நல்ல ரிசல்ட்டாக வர்ற பட்சத்தில் இந்த ஷேர் வந்து இவங்களோட பழைய கையான ஒரு 3,800 ரூபாய் தாண்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதுக்கு நான் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவேன் நண்பர்களே. அடுத்து கல்யாணம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக லாஸ்ட்டு ஒரு 7-8 நாளாக தொடர்ச்சியாக இறக்கத்தை கொடுத்துருந்துச்சு. போன வாரத்தில் இறக்கத்தை கொடுத்துருந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் ஏற்றத்தை கொடுத்து இப்போ திரும்பவும் ஒரு பர்சன்டேஜ் இறங்குது. இவங்களோட ரிசல்ட்டும் நான் நல்லா ஒரு ரிசல்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் நண்பர்களே. கண்டிப்பாக நம்ம கல்யாண் ஜுவல்லர்ஸ் ரிசல்ட்டும் டைட்டன் ஜுவல்லர்ஸ் ரிசல்ட்டும் அவங்க ரிசல்ட் வந்துக்கிட்டு நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டாமை இல்லாத நாளே இல்லை நியூஸில் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இப்போ ஷட் டவுன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நண்பர்களும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அக்டோபர் 1லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் ஆகிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் எல்லாருமே வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு ட்ரம்ப் சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை ஷட் டவுன் வந்து முடிஞ்சு திரும்பவும் வந்து வேலைக்கு எல்லாரும் வந்தாலும் நான் அந்த ஷட் டவுன் பண்ண பீரியட், அதாவது வேலை இல்லாமல் வீட்டில் இருந்த பீரியடுக்கு வந்து நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை பாஸ் பண்ண போகிறேன்னு ட்ரம்ப் வந்து ஒரு பொருளை கிளப்பிட்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2018-19 அந்த வருஷம் அந்த டைம்லையும் இதே ட்ரம்ப் பீரியடில் தான் ஒரு 35 நாள் வந்து ஷட் டவுனாக இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வேலையில்லாமல் இருந்த நாளுகளுக்கும் சம்பளத்தை வந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த முறை நான் அப்படி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது ஆல்ரெடி ஏற்கனவே பல சிக்கல்கள் இருக்குது. இது மேற்கொண்டு சிக்கலுக்கு மேலே சிக்கலை தான் ட்ரம்ப் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை அவர் இந்த மாதிரி சம்பளத்தை கொடுக்காம விட்டால் அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் வந்து கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுடைய அமெரிக்கா வந்து நிறைய விஷயத்தில் இந்தியாவுக்கு வந்து தற்சமயம் வந்து குடைச்சல் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த ஒரு காரணத்தினால நம்மளுடைய இந்தியாவில் வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக சோகோவிலேருந்து அரட்டை அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா end-to-end என்கிரிப்ஷன் வந்து இல்லாமல் இருந்துச்சு. தற்சமயம் வந்து நாங்கள் அதையும் டெவலப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை சோகோலேருந்து கொடுத்துருக்காங்க. இது நிச்சயமே ஒரு நல்ல ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு நியூஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து நிறையா விஷயங்களுக்கு வெளிநாடுகளையும் வெளிநாட்டு பொருட்களையும் சார்ந்து இருக்கிறது நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. தற்சமயம் இந்த அரட்டை வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னா இது வந்து வாட்ஸ்அப்புக்கு மிகப்பெரிய போட்டியாக இருக்குன்றதை விட ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாடமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த வீடியோவில் நம்ம தேவையான அளவுக்கு தகவல் டிஸ்கஸ் பண்ணியிருக்க நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
மேலும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். முதலீடு செய்வோம். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம் நண்பர்களே.